பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையை பற்றி நேற்று நம்ம விரிவா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அடுத்த கிளாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில குட்டி குட்டி டாபிக் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான டாபிக், மத்திய மாநில அரசுக்கு இடையான உறவுகள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கூட்டாட்சி அடிப்படையின் தன்மைகள் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு சிலபஸ்ல இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, இது ஒரு சின்ன டாபிக் தான். நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட்லாம் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நேஷனல் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு இடையிலான இதுக்கு ரெண்டுக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒற்றை ஆட்சி மற்றும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது இப்போ வந்து இந்தியா பார்க்கலாம், யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. தட் மீன் என்னன்னா, இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல ஒரு பார்ட்டி, சென்ட்ரல்ல ஒரு அரசாங்கம் நடக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு அரசாங்கம் நடக்குது. ஓகேவா, சோ இந்த ரெண்டுக்கும் என்ன விதமான தொடர்பு, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இது. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் நீங்க சொல்லுவீங்க இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு கீழே நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், செலன் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல கூட்டாட்சி தான் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒற்றையாட்சி தன்மையுடன் கூட்டிய கூட்டாட்சி தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அப்படிதானே. சோ அப்போ இதை வந்து விமர்சிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு அரைகுறை கூட்டாட்சி. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்குது. அப்ப நம்ம வந்து இங்க கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மைகள் என்ன, ஒற்றையாட்சினா என்ன, கூட்டாட்சினா என்ன, அந்த வேறுபாடுகளை தான் இந்த வகுப்புல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ தொடர்ந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க நம்புறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்க மறக்காதீங்க. ஸோ கண்டினியூவா கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்கறதுக்கு மறவாதீர்கள். ஸோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து தேசிய ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்றப்ப நமக்கு மொத்த அதிகாரமே நமக்கு வந்து யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஒற்றையாட்சி மற்றும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கலாம். சோ ஒற்றையாட்சியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்த ஹோல் பவரும் வந்து யார்கிட்ட தான் இருக்கும், தேசிய அரசாங்கத்திடம் இருக்கும். ஓகேவா, தேசிய அரசு இல்ல தேசிய அரசாங்கத்திடம் இருக்கும். இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கலாம், இல்ல யூனியன் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ மத்தியில யார் வந்து ஆட்சி பண்றாங்களோ, ஓகேவா, நேஷனல் லெவல்ல இந்தியாவே யார் ஆளுகை பண்றாங்களோ அவங்க கையில தான் நமக்கு வந்து ஃபுல் பவர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்றது. அதான் வந்து ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு பிரிட்டன், பிரான்ஸ், சைனா, இது எல்லாமே ஒற்றையாட்சி முறை தான். ஓகேவா, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றப்ப நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாரமானது ரெண்டு பேர்கிட்டையும் பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசையும் மாநில அரசையும், இல்ல வந்து தேசிய அரசாங்கத்தையும் அதே மாதிரி மாநில அரசையும் நமக்கு வந்து பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சோ தேசிய அரசாங்கத்திற்கும் பிராந்திய அரசாங்கம் இடையில் அதிகாரம் வந்து பக்காவா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இந்தியாவில பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லி நமக்கு வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இப்போ ரெண்டுமே அந்தந்த வகையில சுயாதீனமா செயல்பட்டுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு சில அதிகாரங்கள் இருக்கும், சென்ட்ரலுக்கு சில அதிகாரங்கள் இருக்கும். ஓகேவா, சோ இங்க வந்து சிலதை வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரி பயாஸ் இருக்கிறதுனால ஸ்டேட்டோட விஷயத்துல சென்டர் வந்து தலையிட முடியும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பாருங்க, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஓகேவா, அந்த மாதிரி நாடுகளும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கூட்டாட்சி தத்துவம் தான். அங்க வந்து பெரிய அளவுல தலையிடவே முடியாது. ஓகேவா, ஒரு ஸ்டேட்டோட விஷயத்தை ஸ்டேட் மட்டும் தான் பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா கூட அதே மாதிரி, பிரேசில், அர்ஜென்டினா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துல செயல்படுது. ஓகேவா, ஓகே. சோ இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ கூட்டாட்சிக்கும் ஒற்றையாட்சிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு இல்லையா. சோ கூட்டாட்சி அப்படின்றது மொத்த அதிகாரமும் வந்து மாநில அரசாங்கத்திடையும் இல்லைன்னா மாகாண அரசாங்கம் எப்படின்னா சொல்லலாம். ஓகேவா, அரசாங்கத்திடையும் மத்திய அரசாங்கம் இல்லைன்னா வந்து யூனியன் கவர்மெண்ட்டை நமக்கு வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, சோ அவங்களுக்கு ஒரு அதிகார வரம்பு எல்லைகள் இருக்கும். அடுத்த ஒற்றையாட்சி வந்து பாத்தீங்கன்னா தேசிய அரசிடம் தான் மட்டும் தான் இருக்கும். நேஷனல் லெவல்ல யார் ரூல் பண்றாங்களோ அவங்க கையில தான் மொத்த அதிகாரமும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, சோ மொத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா ஒரு டேப்லெட் காலத்துல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். ஓகேவா, சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அமைப்புல இருக்கு இல்லையா. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி அமைப்புல வந்து நமக்கு சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து ஆர்டிகல் 1ல வந்து சொல்லியிருப்பாங்க இந்தியா எந்த மாதிரியான அரசியல் அமைப்பு உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற சுற்றுலா தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ மாநிலங்களுடைய கூட்டமைப்பு அப்படின்றதுதான் முன்னுரிமை வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஆனா இந்திய கூட்டமைப்பு வந்து அமெரிக்கா மாதிரியான கூட்டமைப்பு கிடையாது. இந்தியா கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற கூட்டமைப்பு கிடையாது. அமெரிக்கால எப்படின்னா எல்லா மாகாணங்களுடைய ஒப்பந்தத்தினால்தான்
என்னவா இருக்கு, ஒரு அமெரிக்க ஐக்கிய மாகாணம் வந்து உருவாகி இருக்குது. இங்க அப்படி கிடையாது. இந்தியாவில வந்து கதையே வேற. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் என்ன விஷயம், கூட்டமைப்புல இருந்து பிரிஞ்சு போறதுக்கு மாநிலங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படிதானே? அப்ப இந்திய கூட்டாட்சி வந்து கிட்டத்தட்ட எந்த மாடலை ஃபாலோ பண்றோம் பாத்தீங்கன்னா, கனடியன் மாடலை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஓகே, இந்திய கூட்டாட்சி. சோ இதை பற்றி நம்ம விரிவா வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? சோ அப்ப நமக்கு வந்து கனடியன் மாடலை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சோ அப்ப கனடியன் ரெண்டுமே கூட்டாட்சி தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்தன் அமெரிக்கால இங்க கனடா இருக்கும், இங்க வந்து யூஎஸ் இருக்கும் இல்லையா? சோ கனடாவுக்கும் ரெண்டுமே கூட்டாட்சி நாடுகள் தான். ஆனா அடிப்படையில ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வேற வேற அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? சோ இப்ப அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி அம்சங்கள் நமக்கு என்னென்ன கூட்டாட்சியில அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, இந்த இந்திய அரசியலமைப்புல ஓகே கூட்டாட்சி அம்சங்கள் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஓகேவா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா கூட்டாட்சி தானே நம்ம மெயின். சோ அதை பார்த்துட்டு ஒற்றைத்தன்மை என்னெல்லாம் பாத்துடலாம். சோ இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறை அம்சங்கள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இரட்டை அரசாங்க முறை நமக்கு இருக்குல்ல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியில ஒன்றியமும் அப்புறம் வந்து அதோடைய துணை பகுதிகளாக மாநிலங்களும் கொண்ட முறையா இருக்குது. அப்படிதானே? சோ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டும், சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாநிலங்கள்ல வந்து மாநில அரசாங்கம், இப்படி வந்து இரட்டை அரசியல். ஓகேவா? இரட்டை அரசாங்க முறை நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? சோ ஒவ்வொருக்கும் அவங்களுக்கு அரசியல் அமைப்பு மூலமாட்டு தனித்தனி துறைகளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, சோ அதுக்குள்ள நம்ம பண்றதுக்கு இறையாண்மை அதிகாரங்கள் இங்க நீங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணமா சொல்ல போனா அந்த பாதுகாப்பு துறை, வெளியுறவுத்துறை, அப்புறம் வந்து கரன்சி சம்பந்தமான விஷயம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன், ஓகே, தகவல் தொடர்பு. ஓகேவா? சோ கம்யூனிகேஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? பாதுகாப்பு, சோ நாட்டுடைய பாதுகாப்பு வந்து ஒரு மாநிலம் கையில கொடுக்க முடியாது. வெளியுறவு கொள்கையை வந்து ஒரு மாநிலம் கையில கொடுக்க முடியாது. அப்படிதானே? கரன்சி சம்பந்தமான விஷயங்களை ஒரு மாநிலம் கையில கொடுக்க முடியாது. தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை ஒரு மாநிலம் கையில கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. அந்த பட்டியல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ இது எல்லாமே நமக்கு வந்து சென்ட்ரோட கையில இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாக்கிறது, விவசாயம், இங்க லோக்கல் லெவல்ல விவசாயம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய கொள்கை உட்பட்டது. சுகாதாரமா இருக்கட்டும். ஓகேவா? சோ இந்த மாதிரியான லோக்கல் பாடியை மெயின்டைன் பண்றது, உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து ராஜ், இதெல்லாம் மெயின்டைன் பண்றது எல்லாமே மாநிலங்களுடைய கையில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி பிராந்திய, மாநில மற்றும் உள்ளூர், லோக்கல் லெவல்ல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க, மாநிலங்கிட்ட கொடுத்துருப்பாங்க. சோ இப்படி இரட்டை அரசாங்க முறை செயல்படுது. அப்படிதானே? சோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சோ ரெண்டு அரசாங்கமா செயல்படுது. இது வந்து கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மை. நமக்கு அரசியலமைப்புல இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? நமக்கு அரசியலமைப்புல மத்திய அரசு தனியா, மாநில அரசு தனியா, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பக்காவா பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? சோ அப்போ நமக்கு இரட்டை அரசாங்க முறை நமக்கு வந்து செயல்படுது. அடுத்தது எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்கும். ஓகேவா? எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்கும். சோ இந்திய கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதப்பட்டதானா? ஓகேவா? இங்க அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுதப்பட்ட ஆணவமா மட்டும் இல்லாம உலகின் நீளமான அரசியலமைப்பும் கூட. அப்படிதானே? நம்ம அரசியலமைப்பு ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம அரசியலமைப்பு நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 395 ஸ்டார்டிங் எழுதும்போது 395 ஆர்டிகல் இருந்துச்சு, ஒரு பிரியாம்பிள் இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 470 ஆர்டிகல் மேல போயிடுச்சு இல்லையா? ஸ்கூல் புக் டேட்டா படி 448 நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு, 12 அட்டவணைகள், 8ல இருந்து 12 அட்டவணைகளா நமக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரியான கட்டமைப்பை நமக்கு வந்து கொண்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு செயல்படணும்ன்ற அதிகார வரம்புகளையும் அதுல எழுதியிருக்கு. அப்படிதானே? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுனா லோக்சபா, அவங்க வந்து எப்படி சட்டம் ஏற்றணும், மாநிலங்களவைனா என்ன, அங்க யாரெல்லாம் இருப்பாங்க, சட்டமேற்ற முறை என்ன அப்படின்ற வரம்புகள் இருக்குது. மாநில அரசாங்கங்களுக்கு அதுக்குள்ள வரம்பு இருக்கு. அப்ப எழுதப்பட்ட ஆல்ரெடி ரிட்டன், ஓகேவா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஏன் ரிட்டன் இருக்கலாம், ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, அப்போ ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல ரிட்டன் ஆல்ரெடி ரிட்டன்னா புதுசா வர டவுட் வராது, பிரச்சனை வராது. இப்படிதான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு தெளிவான புரிதல் இருக்கும், அங்க ஒரு பிரச்சனை வந்து ஏற்படாது. ஓகேவா? சோ அப்ப இரு வகையான அரசாங்கங்களின் கட்டமைப்பு என்ன, இரு வகையான அரசாங்கங்கள் என்னது, மத்திய அரசு, மாநில அரசு. சோ இந்த இரண்டு வகையான அரசாங்கங்களுடைய கட்டமைப்பு, அமைப்பு முறை, ஓகேவா, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க, ஓகேவா, அதோடைய அமைப்பு முறை, அதோடைய பவர் என்னென்னலாம் பண்ணலாம், மத்திய அரசு என்ன பண்ணலாம், மாநில அரசு என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், ஆளுநர் என்ன பண்ணலாம், ஓகே, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணலாம், சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணலாம், இப்படின்ற பல பணிகளை வந்து அதுல குறிப்பிட்டிருக்கு. ஓகேவா?
சோ எதுக்காக? முரண்பாடுகளோ கருத்து வேறுபாடின்றி தெளிவான புரிதல்களை கொண்டுள்ளதுக்காக. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இந்த விஷயங்கள எந்த ஒரு முரண்பாடுகளும் வந்துடக்கூடாது. சோ அந்த ஒரு தெளிவான புரிதலை கொண்டு வர்றதுக்காக தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப எழுதப்பட்டதா இருந்தா ரொம்ப பெட்டர். ஓகேவா? இன்னைக்குமே அதுல வந்து அவ்வளவு முரண்பாடுகள் வருது இல்லையா நமக்கு. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை கூட நமக்கு வந்து போயிட்டு இருக்குது. சோ கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்குது பண்ணணும்ன்றாங்க. கான்ஸ்டியூஷன்ல நம்ம வந்து ஆமா சொல்லியிருக்குது, ஆனா நிலைமை அப்படியா இருக்குது, நீங்க வந்து தள்ளி வைக்கலாமே அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அப்படிதான். சோ அப்ப இப்போ கான்ஸ்டியூஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா இப்படிதான்ற மாதிரியும் போக முடியாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கோம் பொறுத்து அப்படிதான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இரட்டை அரசாங்க முறை பற்றி நம்முடைய கான்ஸ்டியூஷன் தெளிவாக விளக்குகிறது. இது ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பா நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது அதிகார பகிர்வு. சோ இது வந்து எந்த ஷெட்யூல்ல சொல்லிருக்காங்க? 7வது அட்டவணை. அப்படிதானே? 7வது அட்டவணை. சோ இந்த 7வது அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா யூனியன், அப்புறம் வந்து யூனியன் லிஸ்ட், அப்புறம் ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? சோ இந்த அடிப்படையில மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் தெளிவா அதிகார பகிர்வை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ வந்து மத்திய மாநிலங்களிடையே அதிகாரங்களானது அரசியலமைப்பு சட்டத்தால் 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்ன பட்டியல்லாம்? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஆங்கிலத்திலையும் கூட கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னெல்லாம்? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், ஓகே, பொதுப்பட்டியல் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து யூனியன் லிஸ்ட்ல 98 துறைகள் இருக்குது. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து பிராக்கெட்ல போட்டுக்கிறேன், இது வந்து பிகினிங்ல. ஓகேவா? ஸ்டார்டிங்ல. ஓகே. சோ ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து 97 இருந்து இப்போ நமக்கு 98 இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது மாநில பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா 66 இருந்துச்சு, இப்போ 59 தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்ல 47 தான் இருக்கும், இப்போ 52 இருக்குது. ஓகேவா? சோ நான் வச்சுக்கோங்க. இப்போ இதை விட முக்கியமானது இதுதான். ஓகேவா? இதுதான் முக்கியமானது. 98, 59, 52 ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 98, 100க்கு 2 கம்மி நான் வச்சுக்கோங்க. அப்புறம் 60க்கு 1 கம்மி, அங்க 100க்கு 2 கம்மி மாதிரி, இங்க 50க்கு 2 கூட. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நான் வச்சுக்கிறேன். பெரிய ஷார்ட்கட்லாம் ஒண்ணும் இல்லை. வேணா ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? 985952ன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து ஏதாவது ஒரு வடிவத்துல ஞாபகம் இருக்கணும். ஓகே. சோ அப்போ 98 ஃபர்ஸ்ட் வந்து 100க்கு 2 கம்மி, லாஸ்ட்ல வந்து 50க்கு 2 அதிகம், அடுத்தது 59. ஓகேவா? சோ அப்போ 98, 59, 52 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது. அப்போ மத்திய மாநிலங்கள் ரெண்டும் ஒரே நேரத்துல வந்து இந்த பொதுப்பட்டியல்ல வந்து நமக்கு சட்டங்களை இயற்றலாம். ஆனா யார் ஒரு முரண்பாடு ஏற்பட்டா என்ன ஆகுது? இப்போ வந்து பொதுப்பட்டியல்ல கல்வி இருக்குது. ஓகே. நீட்டு பட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்க. அப்ப யாராவது அதுல வந்து நிக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிக்கும். ஓகேவா? சோ இதுல இந்த மூணுலையும் சொல்லப்படாத பட்டியல் இருக்கா சார் அப்படின்னா அதுவும் இருக்கு. ஓகேவா? அது வந்து யார்கிட்ட போகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மத்திய அரசாங்கத்தில் தான். ஓகேவா? இதுல எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மத்திய அரசு தான் இருக்கும். இது வந்து மத்திய மாநிலத்துக்கு இடையான அதிகார பகிர்வுல பார்ப்போம். ஓகேவா? சோ இதை பார்த்துட்டு மத்திய மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் பார்க்கும்போது தான் ஈஸியா இருக்கும். சோ 3வது பாயிண்ட் அதிகார பகிர்வு. தெளிவா புரிஞ்சுச்சு இல்லையா? ஓகே. சோ ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து மீனிங் தரணும், அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். ஓகே. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இது பின்வருவதுல வந்து இந்திய அரசமைப்புல கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கான அப்படின்றத விவரி அப்படின்ற மாதிரி. சோ 7வது அட்டவணை வந்து கூட்டாட்சி அமைப்பினுடைய தத்துவத்தை சொல்லுது அப்படின்னா எஸ், அப்சல்யூட்லி. ஓகேவா? அதிகார பகிர்வு வந்து விளக்குது அதெல்லாம் கிடையாது. சோ 7வது அட்டவணை வந்து நமக்கு என்ன சொல்லுது? கூட்டாட்சி தத்துவத்துடைய அடிப்படையை நமக்கு சொல்லுது. புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். சோ அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருந்திருக்கணும். அடுத்தது அரசியல் அமைப்பின் மேலாதிக்கம் அல்லது உயர் அதிகாரம். சோ இங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். ஓகேவா? சோ இந்த டேர்ம்லாம் அடிக்கடி எங்கேயும் கேள்விப்பட்டது நம்ம. அதான் சொல்றேன் இல்லையா, எல்லாமே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இதை திரும்ப திரும்ப ஆழமா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்க வந்து அரசியலமைப்பு தான் உயர் அதிகாரம். மத்திய மற்றும் மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்களானது அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். என்ன 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 மத்திய மற்றும் மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்களானது அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்படுதான். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் இயற்றுது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுது. இந்த 2 சட்டங்களும் எதுக்கு உட்பட்டு தான் இருக்கணும்? ஓகே, அரசியலமைப்பு சட்டத்துக்கு. ஓகே, சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, அரசியலமைப்புல ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியுமா? சில விஷயங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஆனா சில விஷயங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா ஸ்ட்ரக்சர் மாறாம பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதாவது கூட்டாட்சி அமைப்பு கூட அந்தந்த விதிகளை மத்திய அரசும் மாநில அரசுடைய கூட்டு நடவடிக்கையால் மட்டுமே திருத்த முடியுன்ற அளவுக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கு. அப்படிதானே? அப்போ இங்க பாருங்க, ஆர்டிகல் 368ல ஒரு இது இருக்குது. நமக்கு என்ன பண்ணணும்?
2/3 மெஜாரிட்டி வேணும். கூடவே நமக்கு என்ன வேணும், அதாவது பாதிக்கு பாதி மாநிலங்களுடைய ஒப்புதல் வேணும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து அரசியலமைப்பின் மேலாதிக்கம் சொல்ல, இது வந்து ஓகே. சோ அதுக்குள்ள கொண்டு வரலாம். அரசியலமைப்பின் மேலாதிக்கம் அப்படின்றது இப்போ நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் டாபிக் போயிட்டோம். அரசியலமைப்பின் உயர் அதிகாரத்துல வந்து நமக்கு என்ன சொல்லும் போது, இங்க அந்த 2 பேருமே மத்திய அரசு அவங்களுக்குள்ள சட்டம் இயற்றலாம், மாநில அரசு அவங்களுக்கு சட்டம் இயற்றலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இயற்ற சட்டம் அரசியலமைப்பு ஒவ்வாதாக இருக்கும் போது உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அவற்றை மறு ஆய்வு செய்து செல்லாது என அறிவிக்கலாம். ஓகேவா? அதனால அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு சட்டத்தை வந்து என்ன பண்ணணும், இயற்றப்பட வேண்டும். ஓகேவா? சோ அரசியலமைப்புடைய உயர் அதிகாரம் அதான் சிம்பிளானது. மத்திய மற்றும் மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்களானது அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனா? அடுத்தது நெகிழ்வற்ற அரசியலமைப்பு. அதான் ரொம்ப கடுமையானது. பாத்தீங்கன்னா இதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து அந்த இடத்துல பேசினேன். சோ கூட்டு செயல்பாடுகள் மூலமாக கூட்டாட்சி அமைப்பை திருத்த இயலும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெடரல் ஸ்ட்ரக்சரல் திருத்தணும் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசுகளுக்கும் உள்ள விஷயங்களை திருத்தணும் அப்படின்றப்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ல வரும் இல்லையா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ளதை திருத்தணும் அப்படின்றப்ப ரொம்ப ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல வரும். அப்படி என்ன? சோ என்ன சொல்றாங்க பாருங்க, கூட்டு செயல்பாடுகளின் மூலமாக நம்ம அதான் சொன்னோம். நமக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி நம்ம பேசின எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? இப்போ வந்து குடியரசுத் தலைவருடைய தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து மத்திய அரசு மாநில அரசுல உள்ள எல்லாருமே பங்கேற்கிறாங்க. அதாவது எம்எல்ஏ எம்பி எல்லாருமே பங்கேற்கிறாங்க. இப்போ அதுல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மாநில அரசாங்களுடைய ஒப்புதலும் தேவைப்படுது. அப்போ ஆர்டிகல் 368 படி நமக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். கூடவே என்ன இருக்கணும், பாதி மாநிலங்களுடைய ஒப்புதலும் இருக்கணும். இப்ப நம்ம 28 மாநிலங்கள்